தெனாலிராமன் கதைகள் 244. தலைவலி. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு நாள் காலையில் எழுந்ததிலிருந்தே கடுமையான தலைவலி ஏற்பட்டது. அரசரின் தலைவலி செய்தியை கேட்டு அரண்மனையே பதற்றமடைந்தது. நாடெங்கிலும் உள்ள சிறந்த மருத்துவர்கள் மற்றும் மூலிகை வல்லுநர்கள் அனைவரும் உடனடியாக அவைக்கு அழைக்கப்பட்டனர். மருத்துவர்கள் பலவிதமான கஷாயங்களையும் அரிய வகை மூலிகை பற்றுகளையும் அரசரின் நெற்றியில் பூசி பார்த்தனர். ஆனால் எந்த மருந்தும் வேலை செய்யவில்லை. மாறாக அரசரின் தலைவலி மேலும் அதிகரித்து கொண்டே சென்றது. வலியால் அவதிப்பட்ட அரசர் கோபமடைந்து மருத்துவர்களை வெளியேற்றினார். அரசவை முழுவதும் பெரும் அமைதியில் மூழ்கியது. அமைச்சர்களும் மற்ற அதிகாரிகளும் அரசரிடம் பேசவே மிகவும் பயந்தனர். அந்த நேரத்தில் தெனாலிராமன் அரசவைக்குள் நுழைந்தான். அரசர் வலியால் முனகிக் கொண்டிருப்பதை பார்த்த தெனாலிராமன் நிலைமையை புரிந்து கொண்டான். மன்னா, இந்த தலைவலியை போக்க என்னிடம் ஒரு சிறந்த மருத்துவ முறை உள்ளது. ஆனால் அது சற்று வித்தியாசமானது என்றான் தெனாலிராமன். அரசர் சோர்வான குரலில், எப்படியாவது இந்த வழியிலிருந்து என்னை விடுவித்தால் போதும், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்றார். உடனே தெனாலிராமன் அரண்மனை சேவர்களை அழைத்து ஒரு பெரிய மிகவும் கனமான இரும்பு குண்டை கொண்டு வரச் செய்தான். அதை கொண்டு வந்து அரசரின் கைகளில் கொடுத்த தெனாலிராமன், மன்னா, இந்த இரும்பு குண்டை 2 கைகளாலும் நேராக நீட்டி கீழே போட்டு விடாமல் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினான். அரசரும் வலியை பொறுத்து கொண்டு அதை தன் 2 கைகளாலும் தூக்கி பிடித்தார். சுமார் 20 நிமிடங்கள் கடந்தன. இரும்பு குண்டின் அபரிமிதமான எடை காரணமாக அரசரின் கைகள் கடுமையாக நடுங்கத் தொடங்கின. கைகளில் வலி உயிர் போகும் அளவுக்கு அதிகரித்தது. தெனாலிராமா, என் கைகள் கலன்று விழும் அளவுக்கு பயங்கரமாக வலிக்கிறதே, இதை கீழே வைக்கட்டுமா என அரசர் சத்தமாக கத்தினார். தாராளமாக வையுங்கள் மன்னா என்றான் தெனாலிராமன். குண்டை கீழே வைத்த அரசர் தன் கைகளை நீவி விட்டபடி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டார். இப்போது தெனாலிராமன் புன்னகையுடன் கேட்டான், மன்னா, இப்போது உங்கள் தலைவலி எப்படி இருக்கிறது? அரசர் சற்று நேரம் அமைதியாக யோசித்துவிட்டு, ஆமாம், தலைவலி இருந்த இடமே இப்போது தெரியவில்லையே, இது எப்படி சாத்தியம் என்று பெரும் ஆச்சரியத்துடன் கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, மனித மனம் எதில் அதிக கவனம் செலுத்துகிறதோ அந்த வழியை மட்டுமே முழுமையாக உணரும். உங்கள் கைகளில் ஏற்பட்ட அந்த கடுமையான வலியால் உங்கள் மனம் தானாகவே தலைவலியை மறந்துவிட்டது. உண்மையில் அரசாங்கம் பொறுப்பால் ஏற்படும் தேவையற்ற சிறு சிறு கவலைகளை பற்றி நீங்கள் ஓயாமல் சிந்திப்பதே உங்கள் தலைவலிக்கு காரணம். மனதை இலகுவாக வைத்து கொண்டால் எந்த வலியும் உங்களை அண்டாது என்று பொறுமையாக விளக்கினான். தெனாலிராமனின் இந்த அறிவு கூர்மையையும் தத்துவத்தையும் பாராட்டி அரசர் அவனுக்கு பல பொற்காசுகளை பரிசளித்தார். நீதி. தேவையற்ற கவலைகளை தவிர்த்து மனதை இலகுவாக வைத்துக் கொள்வதே அனைத்து வழிகளுக்கும் சிறந்த மருந்தாகும். மக்களே, தினமும் சொல்றதுதான். உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அந்த தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.